Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 1 எபிசோட் 4 தான். ஆல்ரெடி 3 எபிசோட் நம்ம பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு இப்ப இந்த ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம எபிசோட் 4 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல நம்ம 3 vs 3 மேட்ச்க்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க எல்லாரும். இப்போ அதே மாதிரி உள்ள உட்காந்து நம்ம ஹினாட்டா காகியமெல்லாம் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் நம்ம டீம் மேனேஜர் அதாவது கியோகோ வர்றாங்க. ஹாய் குட் மார்னிங் எவ்ரிவன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை பார்த்துட்டு டனாக்கா வலிக்கிறான். ஓ இன்னைக்கு ரொம்ப நீங்க கியூட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹினாட்டாவும் இவங்களை பார்த்துட்டு காகியமாட்ட சொல்றான். டேய் நம்ம இவங்க நேத்து பார்த்தோம்ல அவங்க தான்டா, ஒருவேளை இவங்க தான் டீம் மேனேஜர் போல அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை தொடர்ந்து அப்படியே நம்ம கேப்டன் டைச்சி வந்து ஓகே நம்ம இப்ப கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்காரு. நம்ம சூக்கி வந்து டைச்சி கிட்ட வந்து அவன் காதுல மெதுவா சொல்ற மாதிரி கத்தி ஒரு விஷயத்த சொல்றான். ஆமா இந்த பொடியனை நான் பிளாக் படிக்கணுமா இல்ல இந்த டனாக்காவை பிளாக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கா. ஏன்னா யார் கொடுத்தாலும் நான் பிளாக் பண்ணிடுவேன், நான் வந்து இந்த கிங் தோக்குறதை இன்னைக்கு பார்க்காம போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். யாமகுச்சி பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் அமைதியா பேசுறான், அவங்களுக்கு கேட்டுற போது அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்களுக்கு கேட்கணும் தான்டா நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் நம்ம சூக்கி. இதை கேட்டுக்கிட்டு இருந்த டனாக்காவும் ஓ பாத்தீங்களா இவனை நம்ம கிட்டே வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை நீங்க அடிச்சு ஓட விடணும், உனக்கு சாவி எங்க இல்லதான்டா அப்படின்ற மாதிரி சொல்றான் சம கோவத்துல. இப்ப அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டனாக்காக்கு ஒரு பால் போகுது. டனாக்கா செமையா ஸ்பைக் பண்றான், ஒரு பாயிண்ட் ஆகுது. சட்டையை கழட்டிட்டு சுத்த ஆரம்பிச்சிடறான். முடிஞ்சா இப்ப வந்து தொட்டு படுறா அப்படின்ற மாதிரி செம்ம அக்ரெசிவா இருக்கான். அடுத்து இன்னொரு பால் வருது. நம்ம டனாக்கா ஃபர்ஸ்ட் டச் ரிசீவ் பண்றான். காகியமா செட் பண்றான் ஹினாட்டாக்கு. ஹினாட்டா ஓடி வரும்போது இதான் என்னோட ஃபர்ஸ்ட் செட்டிங் ஹை ஸ்கூல்ல, இப்பதான் நான் மொதல் வாட்டி அடிக்க போறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல ஓடி வந்து செம்மையா ஜம்ப் பண்றான். அங்க இருந்து எல்லாருக்கும் ஒரே ஷாக், யாரா இவன் இவ்வளவு ஜம்ப் பண்றான்ட்டு. முக்கியமா நம்ம மேனேஜர் எல்லாம் வாயை பொளந்துடுறாங்க. நான் அடிச்சு பாயிண்ட் வாங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறான். கரெக்டா பார்த்தா சூக்கி பிளாக்ல மாட்டிடுறான். மறுபடியும் அதே மாதிரி ஒரு பெரிய சோரா அப்படின்னு ஹினாட்டா ஒரு ஷாக்கோட இருக்கான். நீ நல்லா ஜம்ப் பண்றதுனால மட்டும் உன்னால இங்க ஒன்னும் சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி சொல்லிட்டு போயிடுறான். இவன் ஒருத்தர் தான் பிளாக் பிடிக்கிறான், அதனால கண்டிப்பா நான் அடிக்கணும் ஒன் மோர் அப்படின்ற மாதிரி கேட்கறான் காகியாமாட்ட. அடுத்த ஒரு பால்ல ஹினாட்டா வந்து நம்ம சூக்கி பிளாக்லயே மாட்டுறான். சூக்கி வந்து காகியாமாட்ட பேச வர்றான். என்னப்பா தம்பி உன்னோட டீம் என்கிட்ட தொடர்ந்து பிளாக்ல மாட்டிக்கிட்டே இருக்கு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அவனோட கிங் செட்டிங் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கலாய்க்கான். காகியாமா ஒண்ணும் பேச முடியாம வாய முடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்ப காகியாமா தான் சர்வீஸ் போட போறான். அவன் சர்வீஸ் போடுறப்ப இதுல நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜம்ப் சர்வீஸ், அதாவது அந்த பவர்ஃபுல்லான சர்வீஸ் யூஸ் பண்ண போறான். நான் என்னோட சர்வீஸ்ல இந்த மேட்ச் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனும் சர்வீஸ் பவராவே அடிக்கிறான். பட் அங்க ஆப்போனன்ட்ல இருக்கிறது யாரு, நம்ம கேப்டன் டைச்சி. அவன் ஒரு பால கூட விட மாட்டான், அந்த அளவுக்கு ரிசீவிங்ல பெர்ஃபெக்ட்டா இருப்பான். அவன் அப்படி பாஸ் எடுக்கிற பார்த்து இங்க இருந்து எல்லாருக்குமே ஷாக், என்னது காகியாமாவோட பவர்ஃபுல்லான சர்வீஸ் அவர் எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. டைச்சியும் எனக்கு உங்க அளவுக்குலாம் ஸ்கில்ஸ் இல்ல, ஆனா உங்களோட நான் 2 வருஷம் அதிகமா விளையாண்டுருக்கேன், அதனால எனக்கு ரிசீவிங் நல்லா பண்ண தெரியும், உங்களால என்ன மீறி ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி செம்மையா ஒரு கோலான ஒரு ஆட்டிடியூட்ல சொல்றாரு. என்ன காகியாமா இன்னும் சீரியஸா விளையாடலாமே அப்படின்ற மாதிரி சூக்கி மறுபடியும் வந்து வம்பளுக்கான். ஹினாட்டா அதை கேட்டுட்டு டே உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எப்ப பாரு அவனே வந்து வம்பளுத்துட்டு இருக்காங்க, கூட இப்ப சண்டை பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்கான். ஃபர்ஸ்ட் நீ அவனை கிங்னு சொல்றதை எடுத்து அப்படின்ற மாதிரி சொல்றான் ஹினாட்டா. சூக்கி வந்துட்டு சொல்றான் உனக்கு எதுக்கு அவனை இப்ப கிங்னு சொல்றாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் நல்லா விளையாடுவான், நல்லா பெஸ்டான ஒரு பிளேயர், பெஸ்டான செட்டர், அதனால அவனுக்கு கிங்னு சொல்றாங்க அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். ரூமர்ஸ் படி இவனோட டீம்மேட்ஸ் தான் இவனை ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் த கோர்ட்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் இவனோட கேம் பிளே எல்லாம் போக போக பார்த்ததுக்கு அப்புறம் இவன் ரொம்பவே கத்திக்கிட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பான், அதனால ஒரு ஈகோ பிடிச்ச கிங்னு தான் இவனை சொன்னாங்க. அடுத்து நான் ஃபர்ஸ்ட் இது ஜஸ்ட் ஒரு ரூமரா தான் கேட்டுட்டு இருந்தேன், பட் இங்க வந்து லேண்ட் ஆக அப்புறம் தான் எனக்கு கன்வின்ஸா இருக்கு, இவன் உண்மையிலே அப்படிதான் போல, எல்லாரையும் கத்திக்கிட்டு இப்படிதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்நேரம் காகியாமாக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அவன் அந்த ஃபைனல்ஸ் மேட்ச், அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு டோர்னமெண்ட் போயிருப்பாங்களே, அதுல ஃபைனல் மேட்சை காட்டுறாங்க. அதுல காகியாமா வந்து செட் பண்றான். பட் அந்த அட்டாக்கரால பாயிண்ட் வாங்க முடியல, பிளாக்க தாண்டி பிளாக்ல பட்டு பாயிண்ட் ஆப்டனுக்கு தான் போய்கிட்டு இருக்குது. காகியாமா கடுப்புல கத்திக்கிட்டு இருக்கான், ஃபாஸ்ட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல காகியாமா பால ரொம்பவே ஃபாஸ்டா தள்ளிடுறான். அதான் குவிக் அட்டாக்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா தள்ளிடுறான். அவன் அட்டாக்கர்ஸால கூட அதை அடிக்க முடியல. அவன் அட்டாக்கர் கையில படாம பால் வேற எங்கோ தூரமா போயிருது. நீ ஏன்டா இப்படி செட் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இன்னும் ஃபாஸ்டா ஏறு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடான் காகியாமா. அப்ப ஆப்போனன்ட் எல்லாம் செட் பாயிண்ட்ல இருக்கிற டைம்ல இதே மாதிரி இவன் ஃபாஸ்டாவே தள்ளிக்கிட்டு இருக்கான். பட் இந்த யாருமே அவன் பால அடிக்கவே வரல. அவனோட டீம்மேட்ஸ் இவனோட ரூடான பிஹேவியரை பார்த்துட்டு இவன் பால அடிக்க கூட வர மாட்டேங்காங்க. கோச்சும் இப்ப நீ வெளியே போய் சப்ஸ்டிட்யூட்ல உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க டீம்மேட்ஸ் இவன் போடுற பால அடிக்க முடியல, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சூக்கி சொல்றான். இவெல்லாம் ஃபாஸ்டா செட் பண்ணா கூட ஜம்ப் பண்ணி அடிக்கிறதுக்கு ஆளு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். காகியாமாவும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறான். நான் செட் பண்றப்ப யாருமே பின்னாடி வந்து ஜம்ப் பண்ணி அடிக்கவே மாட்டேங்காங்க, அது எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹினாட்டா வந்து அதெல்லாம் ஜூனியர் ஸ்கூல்ல, இப்ப அது மாதிரிலாம் கிடையாது, இப்ப அவன் எங்க செட் பண்ணாலும் நான் ஒருத்தன் அடிக்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். டே காகியாமா நம்ம பிளான் பண்ற மாதிரி இவங்களை நீ தோக்கடிக்கிறோம், நம்ம ரியலான வாலிபால் டீம்ல விளையாடுறோம், நீ செட்டராவே விளையாடுற, அதான நம்ம பிளான் பண்ணது, இப்ப நம்ம அதை நடத்தி காட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அடுத்து இப்ப சூக்கி ஒரு சர்வீஸ் அடிக்கிறான். அதை நம்ம டனாக்கா ரிசீவ் பண்ணிடுறான். டனாக்காவும் ஒரு பக்கம் எனக்கு போடுன்னு கத்துறான், ஹினாட்டாவும் எனக்கு போடுறா அப்படின்ற மாதிரி கத்துறான். காகியாமாக்கு யாருக்கு போடன்னு சொல்லி தெரியல. ஃபர்ஸ்ட் காகியாமா வந்து டனாக்காக்கு தான் செட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான். சடனா பின்னாடி இருந்து ஹினாட்டா கத்துறத அவன் கேட்கறான். அவன் லைட் அப்படி கண்ணை திருப்பி பார்க்கும்போது ஹினாட்டா ஏர்ல நின்னுகிட்டு இருக்கான் ஜம்ப் பண்ணி. இவன் தாண்டா நான் எப்படி போட்டாலும் அடிப்பான்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா அந்த பால தள்ளிடுறான். ஹினாட்டாவோட கையில லைட்டா பட்டு பால் உள்ள விழுது. பட் பால் அவுட் ஆயிருது. காகியாமா வந்துட்டு என்னது அவுட் அடிச்சிட்டே அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் என்ன இப்ப நான் பால டச் பண்ணிட்டேன், எவ்வளவு ஸ்பீடா போட்டாலும் நான் அடிக்க ரெடியா இருக்கேன், நீ எவ்வளவு ஸ்பீடானாலும் போட்டு நான் எங்கனாலும் ஜம்ப் பண்ணி அடிப்பேன், எப்படினாலும் அடிப்பேன், நீ கவலை
கவலையப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டா வந்து மறுபடியும் இதே மாதிரி ஷார்ட்டான பால் எனக்கு போட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேட்கறான். காகியாமா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணதே கிடையாது, சோ இது இம்பாசிபிள், நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அடுத்து சூக்கி வந்து ஹினாட்டா கிட்ட வந்து நீ எல்லாம் அட்டாக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவ்வளவு ஷார்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவனை டீஸ் பண்றான். அதுக்கு ஹினாட்டாவும் எனக்கு தெரியும், ஜூனியர் ஸ்கூல்லயும் சரி இப்பவும் சரி எல்லாருமே எனக்கு ஈஸியா பிளாக் பண்ணிடுறாங்க, வாலிபாலுக்கு ஹைட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், ஆனா இருந்தாலும் ஒரு ஸ்பைக்கர் ஆகாம நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு எவ்வளவு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட உடம்ப வச்சு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன், எல்லாரோட அதிக நேரம் நான் கோர்ட்டுக்குள்ள இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுதான் காகியாமாக்கும் ஹினாட்டாக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி. ரெண்டு பேருமே நிறையவே அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட ஒரே மோட்டிவ் ஸ்டில் நான் கடைசி வரை இந்த கோர்ட்டுக்குள்ள நிக்கணும் அப்படின்றது தான். காகியாமாவும் சூக்கி கிட்ட வந்துட்டு நான் இப்ப இவனுக்கு பால் செட் பண்ண போறேன், அந்த வாலை நான் இவனுக்கு பிரேக் பண்ணி கொடுக்க போறேன், அதான் ஒரு செட்டரோட வேலை, அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஹினாட்டா ஒரு செகண்ட் அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். காகியாமா வந்து அப்படியே ஹினாட்டா சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து இங்கிட்டு கூட்டு வந்து ஒரு ஐடியா சொல்றான். உன்னோட ஃபுல் ஸ்பீடு ஃபுல் ஜம்ப் இப்ப எல்லாத்தையுமே நீ யூஸ் பண்ணி நான் உனக்கு பாலை செட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா எந்த இடத்துல ஏறணும்னு சொல்லி தெரியாதா, அதனால காகியாமா வந்து ஹேண்ட் சைன் மூலமா இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்றான். இப்ப ஆப்போனன்ட்ல இருந்து சர்வீஸ் வருது, ஹினாட்டா பாலை ரிசீவ் பண்ணி அடிக்க ரெடி ஆயிடுறான். செட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடுறான் காகியாமா, ஆனா பாலை விட்டுறான் நம்ம ஹினாட்டா. அதே மாதிரி என்னடா இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, இதான் காகியாமாவோட செட்டிங் அப்படின்னு ஒரு ஷாக்லயே இருக்கா. இன்னும் ஃபாஸ்டா ஏறு அப்படின்னு காகியாமா கத்த வரான். இருந்தாலும் அவனோட பழைய அந்த பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துட்டு அமைதியா இருந்துறான். சூக்கி வந்துட்டு நல்லா செட் பண்றீங்களே கிங் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கலாய்க்கிறான். காகியாமாவும் ஃபர்ஸ்ட் அட்டப்ல ஒன்னு எல்லா பாலும் கரெக்டா வந்துடாது, வெயிட் பண்ணு அப்படின்றான். இப்படியே பல பால் செட் பண்றான். ஹினாட்டா ஒரு பால் கூட டச் பண்ணல. ஃபைனலி ஒரே ஒரு பால் டச் பண்ணி நெட்ல மீன் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கான். டனாகாவும் டே என்னடா இப்படி மீன் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா விளையாடுங்கடா அப்படின்னு சொல்றான். ஹினாட்டாவும் எனக்கு கரெக்டான டைமிங் எதுன்னு சொல்லி தெரியல, எப்ப இந்த பாலை கரெக்டா கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி புரியாம நின்னுக்கிட்டு இருக்கான். காகியாமா வந்து உனக்கு குவிக்கான ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குல்ல, வேமாவா அப்படின்னு சொல்றான். அந்நேரம் சூதா வந்துட்டு காகியாமா நீ இப்ப பழைய ஜூனியர் ஸ்கூல்ல பண்ண மாதிரி தான் பண்ற அப்படின்னு சொல்லுவான். காகியாமா வந்துட்டு இல்ல அப்பெல்லாம் இல்ல, இவன் ரொம்ப ஃபாஸ்டா ஜம்ப் பண்ணுவான், நல்ல குவிக்கான ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கு, அதான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஹினாட்டா கிட்ட வாலிபால் ஸ்கில்ஸோ எக்ஸ்பீரியன்ஸோ ஒன்னும் பெரிய அளவுக்கு கிடையாது, அண்ட் உன்னோட டீம்மேட்ஸ் மாதிரி அவனுக்கு ஸ்கில்ஸும் கிடையாது, சோ கண்டிப்பா அவன் ஒரு புது பையன் மாதிரி தான் இதுல. ஆனா ஹினாட்டா கிட்ட ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியலே இருக்கு அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, அப்பெல்லாம் இல்ல, நீங்க என்ன ஜீனியஸ் எல்லாம் அப்படி சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். டனாகாவும் டே இப்போ உன யாரு ஜீனியஸ்னு சொன்னா மூடி நில்லு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே உன்னோட ஸ்கில்ஸ் எடுத்துக்கிட்டா நீ நல்லா தான் செட் பண்ற, பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நீ தான் ஹினாட்டாவை கரெக்டா யூஸ் பண்ணணும். நான் உன்னோட போன வருஷம் மேட்ச் பாத்திருக்கேன், நீ வெறும் நல்ல டேலண்டான செட்டர் மட்டும் கிடையாது, அந்த டீமுக்குள்ள இருக்க எல்லாரையுமே அனலைஸ் பண்ணுவ நீ சூப்பரா, ஒரு மூவ்மெண்ட் அந்த டீமுக்குள்ள இருக்கிற எல்லாரோட மூவ்மெண்ட்ஸுமே நீ நோட் பண்ணுவ, அதை நான் பாத்திருக்கேன், அந்த மாதிரி எந்த செட்டருமே இருக்க முடியாது, ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நீ இருப்ப அப்படின்னு சொல்றான். பிளாக்கர்ஸ் எங்கெங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு நீ பால் கைக்கு வர்றப்ப கூட நீ பால் இன்ஸ்டன்டா எங்கிட்டாலும் மாத்திரும், அந்த அளவுக்கு பால் கண்ட்ரோல் இருக்கு, என்கிட்ட கூட அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இந்த இடத்துல உனக்கு தேவையானது உன்னோட பவர்ஃபுல்லான விஷயம், உன்னோட டீம்மேட்டோட ஒரு மூவ்மெண்ட்டையும் நோட் பண்ணு, அதுக்கேற்ற மாதிரி பால் செட் பண்ணு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போறான். இப்ப காகியாமா வந்து ஹினாட்டா பார்த்துட்டு நீ இப்ப என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன்னோட ஃபுல் ஸ்பீட்ல வர உன்னோட ஃபுல் ஜம்பை இப்ப காட்டுற, நான் பந்தை உன்கிட்ட அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது பந்தை என்கிட்ட அனுப்பியா, இல்ல எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கேட்க, அதெல்லாம் நீ கேட்க கூடாது, இப்போ உன்னோட வேலை ஃபுல் ஸ்பீட்ல வர ஜம்ப் பண்ற, முடிஞ்சா நீ கண்ணை கூட மூடிக்கோ, நான் உனக்கு பந்தை எங்க இருந்தாலும் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். ஹினாட்டாக்கு ஒன்னும் புரியல, டே கண்ணை முன்ன நான் எப்ப பந்தை பார்த்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது ஒரு ட்ரை தான், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ ஆப்போசிட்ல இருந்து டைச்சி சர்வீஸ் பண்றான். காகியாமா வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருக்கான். பால் எங்க இருந்து வருது, பால் இப்ப டனாகா கிட்ட ரிசீவ் ஆகுது, பிளாக்கர்ஸ் எங்க இருக்காங்க, என்னோட அட்டாக்கர் எடுத்து எங்க மூவ் பண்ணும் அப்படின்னு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் கரெக்டான டைம், இந்த பொசிஷன், இந்த டைமிங், இந்த ஆங்கிள் இப்போ வைக்கிறேன் அப்படின்னு கரெக்டா செட் பண்றான் பால. சூக்கி பிளாக் வந்து ஏறதுக்குள்ள பால் அங்க அடிச்சு ஏறிடுது, பாயிண்ட் நம்ம டீமுக்கு வந்துருது. அங்க இருந்து எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க. இப்ப இங்க என்ன நடந்தது ஒண்ணுமே புரியல, ஒரு செகண்ட்ல பால் வந்த வேகத்தை தெரியாம போயிடுச்சு அப்படின்னு ஷாக்ல இருக்காங்க எல்லாரும். அப்பதான் டைச்சி வந்து ஒரு விஷயத்த சொல்றான், டே கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம், இவன் மேல கண்ணை மூடிக்கிட்டு இருந்தான்டா அப்படின்னு சொல்றான். எனது கண்ணை மூடிக்கிட்டு அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்கு. காகியாமா முதற்கொண்டு வாயை பொளந்துடுறான். டே எதுக்குடா கண்ணை மூடிட்டு அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு காகியாமா கேட்கறான். நீ தானடா கண்ணை மூடிட்டு அடிக்க சொன்னா, அதான் அடிச்சேன் அப்படின்னு சொல்றான். நான் தான் சொன்னேன், இருந்தாலும் எப்படி ஒருத்த மேல இப்படி நம்பிக்கையா வந்து கண்ணை மூடிட்டு அடிக்கிற, இந்த அளவுக்கு ஒருத்த மேல நம்பிக்கை வைக்காத அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியல, இருந்தாலும் இப்ப நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஹினாட்டாவும். அடுத்து நான் பந்தை உனக்கு தான் அனுப்ப போறேன், நீ என்னை நம்பி ஜம்ப் பண்ணு, உனக்கு செட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஒரு சில பால்லாம் தொடர்ந்து மூஞ்சிலே அடி வாங்கிட்டு இருக்கான். ஃபாஸ்டாவே ஏறிதான், பந்து லேட்டா வந்துருது. அங்க இருந்த எல்லாருமே ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ளூக்ல தான் அடிச்சிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. காகியாமாவும் நான் நினைச்சு பார்த்ததோட இது கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் இது ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு சிரிக்கா. உட்கார்ந்து இருந்த ஹினாட்டாவும் டே என்னடா என்னை பார்த்தா சிரிப்பா இருக்கா, இதோட 2 வாட்டி நான் மூஞ்சில அடி வாங்கிட்டேன், உன்னை நம்பி கண்ணை மூடிட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து யாமகிச்சி சர்வீஸ் பண்றான். டனாகா வந்து கொஞ்சம் பாலை கிட்ட தள்ளி ரிசீவ் பண்ணிடுறான். சூக்கி ஓ மறுபடியும் இந்த ஹினாட்டா பயலுக்கு தான் போட போறா அப்படின்னு சொல்லி நம்ம டனாகா ஃப்ரீயா உள்ள அப்படின்னு நினைச்சிடறான். ஹினாட்டாவும் ஃபாஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்கான். சரி பிளாக் பிடிக்க ரெடி ஆயிடுறான் சூக்கி. அதாவது செட்டர் வந்து நடுவுல இருப்பா இல்லையா, டனாகா வந்து செட்டருக்கு முன்னாடி இருக்கான், ஹினாட்டா வந்து செட்டருக்கு பின்னாடி இருக்கான். பின்னாடில இருந்தா நேரா ஓடி வந்துகிட்டு இருக்கான். இப்ப ஹினாட்டா சடனா பார்த்தா ஓடி வந்துட்டு திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டான். டனாகா இருக்கிற சைடுக்கு அப்படியே நேரா ஓடி வந்துட்டான். நம்ம சூக்கிக்கு ஒண்ணுமே புரியல, அங்க இருந்து இருக்கிறவன் எங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட ஓடுறான். பட் ஹினாட்டா ஸ்பீடுக்கு அவனும் ஈக்குவல் பண்ண முடியல.
முடியுமா? சோ வாய்ப்பே இல்ல. நம்ம ஃபாஸ்டா ஓடி போறோம். நம்ம காயமா சூப்பர் ஸ்பீடா செட் பண்றேன். இப்ப ஹினாட்டா அந்த பால செம்ம ஸ்பீடா அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். பந்து அடிச்சுட்டு அவன் ஏர்ல நிக்கும் போதே ஒரு விஷயத்தை ஃபீல் பண்றான். எப்பவுமே எனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சுவர் இருக்கும், பட் இன்னைக்கு அது இல்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங்ல ஹினாட்டா அவனை நினைச்சிருப்பா இல்லையா, எனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சுவர் இருக்கு, இந்த சுவரை தாண்டி மேல இருந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த வியூ எப்படி இருக்கும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் பார்க்க அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. சோ ஏர்ல அவன் அப்படி நின்னுட்டு இருக்கும்போது மெதுவா ஒரு கண்ணையும் திறந்துட்டு இன்னொரு கண்ணையும் திறந்துப்பான். அப்படி அவன் மேல இருந்து அந்த கோட்டை பாக்குறப்ப நான் இன்னைக்கு இந்த வியூவை பார்த்துட்டேன், என்னால தனியா இது பண்ண முடியாது, என்னோட டீம் இருந்தாதான் பண்ண முடியும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நான் பண்ணிட்டேன் என்னோட டீமோட அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட இருக்கான். அங்க இருந்து எல்லாரும் வாயை பொளந்து வழக்கம் போல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு ஒரு சந்தோஷத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ஸ்லாம் இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்போது கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோவா போடுவோம். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.